கேட்கிறேன். ஆனா இதுக்கு முன்னாடி சொன்னியா அந்த அவர் வர்றாரு இவர் வர்றாரு. ஆமா. ஆனா என்னை சந்திச்சுன்னா நீங்க ரொம்ப பெருமைப்படுவீங்க. ஏன்னு கேட்டா உங்களை சந்திக்கணும்னு நான் என்னைக்கோ நினைச்சேன். அன்னைக்கு எங்கிட்ட போய் நாளத்துக்கு போயிட்டு வந்து கடைசி வழியில படுத்துட்டேன். இல்லைன்னா ஒரு 100 போட்டிருப்பேன். செலவுக்கு காசு இல்ல. அன்பில் ஊரைவோனே சிவமயமாக தெரிகிறதே சிவலோகம் என்று தெரிகிறதே. ஜெயரவி என்ன பட்டுக்கூட எல்லாம் கட்டி வந்துருக்கேன். நான் இதை இருக்க மாட்டேன். அவள் காலை தூக்கினாள். நான் தூக்கவா? எந்திரிங்க மாமா. அது இன்னுமே செத்து போன பாம்பு. தப்பிச்சுக்கிட்டு நாங்க இருக்கோம். Take it easy, ஊர்வசி பாலிசி. Take it easy, ஊர்வசி பாலிசி. சக்கர வந்து தெலுங்கு சமந்தது எப்படி? இந்த பாட்டுக்கு தாளம் போட்டு கேட்கிறீங்க பாருங்க. முக்காலா முக்கா பூண்டா பூலாவா அத மண்ட மேல கொண்டு போடு. மண்ட மேல கொண்டு போடு சாமி அருளே. மண்ட மேல கொண்டு போடு சாமி மண்ட மேல கொண்டு போடு சாமி அருளே. அருமையா நீங்க எது சொல்ல வேணும். அருமையா நீங்க எது சொல்ல வேணும். யார் இங்க வந்தாங்க முன்னாடி? ஆமா ஏமாப்ல ஈகேஆர் மாணவர் நீங்க. உனக்கு என்னதான் பிரச்சனை? உங்க பிரச்சனையும் எனக்கு தாங்க முடியல. விடியிற வந்து எனக்கு ஊரு போய் சேர விட்டா போதும். அப்படி அப்படி அப்படிதான். என்ன பாட்டு பாடுவோம் தெரியும். இந்த பாட்டை பாடினோம்னாக்கா நமக்கு ஏற்படி உழுகாம இருந்தா பரவாயில்லை. நம்தம் நம்த நம்தம் 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 என்னாதமே சங்கீதகாரி மொழியே காணவரே சங்கீதகாரி மொழியே காணவரே
என்ன வர வர வாடா போடான்னு ஒரு வண்டி மரியாதை முன்னாடி வாடன்னு இப்ப வாடாங்கிறிய அதுக்கப்புறம் என்ன பூனாம என்னன்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் இவர்கிட்ட கேட்டேன் கைலிய போய் காலையில வந்து மாத்தணும்னா. ஆனா உண்மையில நல்ல மனுஷங்க தான் எல்லாம் வெண்ணவாళ్ళ குடியில வந்து உண்மையிலே சொல்றேன் பெரிய மனுஷங்க தான் இருக்கீங்க. உன்னை அறிந்தாள் நீ உன்னை அறிந்தாள் உலகத்தில் போராடவா முதலாலும் நாளும் அதை வழங்காமல் நீ வாழவா உன்னை அறிந்தாள் நீ உன்னை அறிந்தாள் உலகத்தில் போராடவா உயர்ந்தாலும் நாளும் அதை வழங்காமல் நீ வாழவா தலைவனே வருக. உன் வருகைக்கு என் மனமார்ந்த நன்றிகள். உம்மை பார்த்ததிலே மற்றற்ற மகிழ்ச்சி எனக்கு. நீ வந்ததால் எனக்கு மகிழ்ச்சி, நான் வந்ததால் உமக்கு பெருமை சேர்த்தேன். பெருமை தெரிகிறது இல்லையா? உங்களை பார்த்தே எவ்வளவு நாளாக இருந்தது. ஆமாங்க ஆமாங்க அதாங்க உண்மை. ஏன்னு கேட்டா அடிக்கடி சந்திக்க முடியல தெரியுமா? ஏன்னு கேட்டா உன்னை அறிந்தாலும் சொன்னீங்கல்ல, நான் என்னை அறியாம இருந்ததுனால பாபா கவுண்டிங்க அதான் சொன்னா சரிங்களா? உன்னை அறியாமல் இத்தனை நாள் இருந்ததினால் அப்படி இருந்தாய். ஒவ்வொரு மனிதனும் தன்னை அறிய வேண்டும். ஏன்னா தவறு என்பது தவறை செய்வது. இப்ப எல்லாரும் யோகியம்னு யாரும் சொல்ல முடியாது. இப்ப யார் தான் தவறு? எல்லாருமே தவறு ஒரு நேரத்தில் செய்யறோம். தவறு என்பது தவறி செய்யறோம். தப்பு தெரிஞ்ச உடனே திருத்திக்கிறது. ஏங்க இப்ப ஒன்னும் பிரச்சனை இல்லையே. நான் நல்ல ஒரு தத்துவத்தை சொல்றேன். தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும், தப்பு செய்தவன் வருந்தி தான் ஆகணும். அதனால ஒண்ணும் இல்லைங்க. அதனாலதான் நீங்க வருந்தி நானே செய்கிற தவறுன்னு சொன்னதுனால சொல்றேன். இல்லங்க எப்படி அதான் சரிதான். இன்னைக்கு எனக்கு எதுக்குமே கவலை இல்லை. ஏன்னு கேட்டா கவலை இல்லாத மனிதன் இருக்கிறானா? எனக்கு ஒரு ரூபா கூட கடன் இல்லை. இல்லைன்னா சுய உதவி குழுல போய் பார்க்க பக்கத்துல நிற்பாங்க எல்லாரும். சுய உதவி குழு இருக்கு. காலையில 5 மணிக்கு விடிவெள்ளின்னு சொல்லி போட்டு காலையில 5 மணிக்கு மெழுகு வண்டியை கொடுத்து இருப்பாங்க. எவ்வளவு பிரச்சனை இந்த பொம்பளையை போட்டு படுத்துற பாடு. அந்த காலையில வாங்கி நம்ம எப்படியாச்சும் பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுக்கணும், அதை எடுக்கணும், இதை எடுக்கணும். காலைல 5 மணிக்கு ஆபீஸ் புரியாக்காரன் போயிடுவேன். வந்துட்டாரு என்ன பண்ணுவான்? நாசமா போடி முட்டை அன்னைக்கு வாங்கிட்டு போட்டு நீ வாட்டுக்கு என்ன பண்றது அப்படின்னு. இது மாதிரி குடும்பம்னா எனக்கு எந்த கவலை இல்லைங்க. குடும்பம்னா அப்படித்தான் இருக்கணும். அந்தாங்க குடும்பமே இல்ல. ஒரே ஒரு பையன் நல்லா சம்பாதிக்கிறான். சரி 3 வீடு இருக்கு புதுக்கோட்டையில. அப்புறம் என்ன? அப்புறம் ஏன் அப்புறம் இதெல்லாம் இருந்துட்டு நீங்க ஏன் கவலைப்படணும்? நான் ஏன் கவலைப்பட்டேன்? அப்ப கவலை இல்லாத மனிதன் தானே நீங்க. எவன் மனிதனுக்கு உள்ளத்திலே கவலை இல்லையோ அவன் நல்லபடியாக வாழ்வான் என்று அர்த்தம். அப்படி அப்ப நீங்க உள்ளத்துல கவலை இல்லாம இருக்கீங்க. ஆனா உன் உள்ளத்துல ஒரு பாசம் என் மேல இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கிறதுனாலதான் உங்களை பார்த்தோன்னு நான் கேட்கிறேன். ஆனா இதுக்கு முன்னாடி சொன்னீங்க அந்த அவர் வர்றாரு இவர் வர்றாரு. ஆமா. ஆனா என்னை சந்திச்சுன்னா நீங்க ரொம்ப பெருமைப்படுவீங்க. ஏன்னு கேட்டா உங்களை சந்திக்கணும்னு நான் என்னைக்கோ நினைச்சேன். அன்னைக்கு எங்கிட்ட போய் நாளத்துக்கு போயிட்டு வந்து கடைசி வழியில படுத்துட்டேன். இல்லைன்னா ஒரு 100 போட்டிருப்பேன். செலவுக்கு காசு இல்ல. சோத்துக்கு என்ன பண்றீங்க? என்ன பண்றோம்? ஏழு பண்றோம். ஆடவனை பார்த்து தம்பி மரியாதை வாழ்த்துறாங்க. என்னை தம்பினே பேசக்கூடாது. அண்ணே அப்படி பேசக்கூடாது. ஐயா சிறியவரே இல்லையே ரொம்ப பெரிய
அறிவுக்கு வணங்கு, அறிவுக்கு வள்ளுவரை போல். அன்புக்கு வணங்கு, வள்ளலாரை போல். கவிதைகள் முழங்கு, பாரதியை போல். அப்படின்னா இல்லையா? மேடைகள் முழங்கு, அறிஞர் அண்ணாவை போல். பாத்தியா யாரையா சொன்னது? நானே சொல்லியிருப்பேன்ல. என்னை காதி கொடுத்துட்டு என் மானத்தை வாங்கிட்டு சரி இருக்கட்டும், பரவாயில்ல, உன்னை மன்னிச்சு விட்டுறேன். நாங்கள் எல்லாம் முனிவர்கள், நாங்கள் எல்லாம் கொத்தனார்கள். ஒவ்வொருவரும் ஒரு தொழில் செய்யும் தொழில்தானே தெய்வம். தெய்வம் திருடாதே, பொய் சொல்லாதே, பிச்சை எடுக்காத, மற்ற எந்த தொழில் வேணாலும் பார்க்கலாம், தவறு கிடையாது இல்லையே? அதனாலதான் நம்ம செய்யக்கூடிய தொழில் தெய்வமா நினைச்சோம்னா, கண்ணிலே அன்பிருந்தால் கண்ணிலே தெய்வம் வரும் என்பார் கண்ணதாசன். குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்துல என்பார்கள். ஒரு குழந்தை அன்பா கூப்பிட்டா அழகா வந்துடும். பாப்பா ஓடியா, தாத்தாட்ட ஓடியா அப்படின்னா ஓடியாந்துடும். ஏ பாப்பா இங்க வாடி அப்படின்னா போடாந்துடும். அப்ப பேசித்தானே ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொள்ளும். தீயினால் சுட்டம் உள்ளாறு மாறாது, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் காணுவதே அறிவு. அக்கா விட்டா விப்போய் விட்டோர் சுட்டோர் முக்கால் இக்காயத்தை நைத்தானை சேமிக்க வந்தால் லையோலப்பா தஜா ஜல்தி கிழிச்சு. யாருக்கிட்ட என்ன கேள்வி? நாங்கெல்லாம் பயங்கரமான ஆளு. ஓடி 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 குழந்தை ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 வாண்டு மோட்ட மாதர்கள் கோடி 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 எங்கிருந்த கோடியானதே. மனமே மனமே மீனுமான் அந்தமான் அந்தமான் நெந்தமான் அது கொளுத்துமான். உலகத்தில் எங்க இருக்குமானு எவனுக்கு தெரியல? தண்ணி குடிக்க வரும். அப்பிலை தைத்தெடுத்து நாமதை தப்பினாலு நம்மையது தப்பாதோ. இக்கலிங்கம் ஆனாலும் கந்தை அதில் ஒரு ஆயிரங்கள் போனா மயிறு போச்சு போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அம்மா காதோட காது குடிச்சுட்டு பூவோடு பூ சுத்தி பாலோடு வாய் சுத்தி போறது போகட்டும்டா போடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாயில வந்தது நல்லா பேசுறீங்களே. ஏன்னா தமிழ்ல வல்லினம் மெல்லினம் இடையினம். இடையினத்துல போனோம்னாக்க ரொம்ப சுருக்கமா இருக்கும். சஷ்டியை நோக்க சரவண பவனா சிட்டருக்குறவும் செங்கதிர்வேலோன் பாதம் இரண்டில் பன்மணி சதங்கை சரி கீதம் பாட கிங்கிணியாட மகிழ் நடும் செய்யும் மயில்வாகனார் கையில் வேளாய் என்னை காக்கதை வந்து வரவர வேலாய் உதனார் வருக 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 மயிலோன் வருக இண்டிதன் முதலா வெண்டிசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக வாசவன் வருகா வருக வருக நேச குரமகள் நினைவோன் வருக ஆறுமுகம் படைத்த ஐயா வருக ஐயா வருக இந்த இடத்தில் வந்த நாகேஷே வருக வருக வருக. ஏயா நீ பேசிருக்க கவி எனக்கு புரியாது. எனக்கு வந்து தெரியாதா? இது சஷ்டி எங்க சொல்லுங்க. என்ன பெரிய கவி? இது சஷ்டி கவசம். நான் சொல்றது கவி அல்ல. இல்ல கவிசா பிள்ளை கவசம். கவசம். அந்த கவசத்தை நீ பேசுறியே. துதிப்போர்க்கு வெல்வினைவோம் துன்பம் போ நெஞ்சில் பணித்தோர்க்கு செல்வம் பணித்து கதிர்த்தோங்கும் நிஷ்டையும் கைகூடும் நிமலனருள் கந்தர் சஷ்டி கவசம் தலை அப்படின்னா என்ன சிரிக்கிறீங்க? உன்ன மாதிரி ஒரு நல்ல மனுஷனை பார்த்தது ஏயா இதெல்லாம் நான் ஏற்கனவே மடியில கிளம்பிருந்தா வழியில பையன். உண்மையில நீ சொன்னது கூட நான் ஏற்கனவே தொலைதூரம் பயணம் செய்பவனுக்கு துணையாக வருவது கல்வி என்ற வித்தை தானையா வருது. ஏயா இது எனக்கு தெரியாது. கல்வியை தெரிஞ்சுக்கிட்டோம்னா எங்க போனாலும் நம்ம கல்வியால வென்று விடலாம். எனக்கு தெரியாது. அது எங்க தெரியாதா சொல்லுங்க. அப்போ அதான் தெரியாதுன்னு சொல்லிட்டு ஆள விட்டாங்க. ஐயோ ஏற்கனவே நீ தானே சொன்ன விகடகவி. ஆமா சரியான விகடகவி நீங்க தாங்க. ஏன்னா அவன் சொன்னால நல்லாரை காண்பதும் நன்று, நலமிக்க நல்லார் சொல்லை கேட்பதும் நன்று, நல்லாரோடு இணங்கி பேசுதலும் நன்று நன்று அவரோடு என பெரிய மரத்துன்னு அர்ஜுன பள்ளிக்கு சாவு கிடையாது. ஆமா உண்மைதான். மூத்தோர் சொல் முது நெல்லிக்கனியும் முன்னால கசப்பாக இருந்தாலும் பின்னால் இனிக்கும் என ஒரு வாசகமாக இருந்தாலும் திருவாசகம் தேவை. திருவாசகத்துக்கு மிஞ்சி வாசகம் உலகத்தை ஏதாவது இருக்கா? ஆமா இல்ல கிடையாது. அதனாலதான் அன்னைக்கு சொன்னான் திருவாசகத்தை. ஆமா எப்படி சொன்னார்? எப்படி? அண்ணாமலையானே அன்பில் கூறைவோனே சிவமயமாக
தெரிகிறதே சிந்தையில் சிவலோகம் வருகின்றதே உயர் மரமான அண்ணாமலையே உயர் நிலையான அண்ணாமலையே கருணை வள்ளலே எந்தன் தாசரே ஓ முன்னாமுறையானே அன்பில் உறைவோனே சிவமயமாக தெரிகிறதே சிவலோகம் என்று தெரிகிறதே. ஜெயரவி, ஆனா உங்களை ரொம்ப பாராட்டுறேன்னு கேட்டா உங்களுக்கு இன்னமும் ஒரு வயசு என்ன இருக்கணும்? எனக்கு வயசு உள்ள உண்மையை சொல்ல உண்மையான வயசு சரியா 61 ஆகுது. 61. ஆமா, எனக்கு 55. சரிங்க. உங்க சரி, 61 வயசு. ஆ. அதுல இருந்து நீங்க என்ன என்னமோ சொல்ல வந்தீங்களே? இல்ல இல்ல அந்த சிவமயமாக தெரிகிறதுன்னு சொன்ன உடனே ஆனா உண்மையில சொல்றேன், அந்த சாரீரம் இன்னமும் சொல்றேங்க. எப்ப நான் பார்த்தனோ அன்றையிலிருந்து இந்த சாரீரம் மட்டும் வளம் இல்லை என்றால், ஆனா இந்த தெய்வம் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம். கண்டிப்பா நல்ல நிமிஷம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இவ்வளவு கேன்சர் வந்து ஆபரேஷன் பண்ணியும் இந்த தொண்டையில வந்து இறைவன் பாட வைக்கின்றான் என்றால் அதனால்தான் நினைக்க முக்தி அளிக்கக்கூடியது திருவண்ணாமலை. அதே போல இறக்க முக்தி தரக்கூடிய ஸ்தலம் காசி, அதே போல இருக்க முக்தி அளிக்கக்கூடிய ஸ்தலம் மதுரையம்பதி என்றார். அதனால்தான் மதுரையம்பதியை நானாட்சி வழிந்து கொண்டிருக்கக்கூடிய நான் மாத குடலிலே என் தாய் மீனாட்சி அம்மன் இருக்கிறாளே, அவர் தான் உங்களை காப்பாற்றுகிறார்கள். அவருடைய அனுகிரகமும் என் அருமையான என் ரசிகர்களின் இந்த ஆசீர்வாதமும் எங்க ஐயா சக்கர செட்டியார் ஐயா வந்திருக்கிறார்னா அவருடைய அந்த அன்பான ஒரு ஞானமும் இந்த இடத்தில் இருப்பதனால், அதே போல அண்ணன் பாஸ்கர் அண்ணன் அவர்கள், அதே போல மணி அண்ணன் அவர்கள், அதே போல என் தம்பி காலம் சென்ற என் அருமை தம்பி முத்துக்குமார் தினசரி போன் பண்ணி கேட்பாப்ல, அன்னைக்கு எந்த ஊரு அப்படின்னு கேட்க முத்துக்குமார். அது முடியாத போது நான் வர முடியவில்லை, ஏன்னா எனக்கு முடியாமல் இருந்தேன். சரி, நீங்க மணி அன்னை கூட சொன்னாங்க அப்படி. அந்த மாதிரி அன்பான உலகம் எப்படி பாடு பாடினாலும் ரவி அண்ணன் அந்த பாட பாடுங்க. போரே ஒரு பொன்னூஞ்சல் பொண்ணு உலகினை கண்டேனம்மா என் கண்டே கண்ணின் மணியே என் உயிரே உயிரின் ஒளியே பாட்டு என் தம்பி கேட்பாப்ல முத்துக்குமார். அதெல்லாம் இப்படியெல்லாம் உட்கார்ந்து இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு அன்பு இருப்பதனால்தான் இவையெல்லாம் யாருக்குமே கிடைக்காத ஒரு பெரும் பேரு. அந்த இறைவனுடைய அருளால் மீண்டும் என்னை பாட வைத்த இறைவனுக்கும் இந்த ரசிகர்களுக்கும் அன்பான உள்ளங்களுக்கும் இந்த வாழ்நாள் உள்ளவரை, இந்த உடம்பிலே உயிர் உள்ளவரை கர்ணன் சொல்லுவான் மகாபாரதத்திலே, உனக்கு என்னைக்கு 5 பிள்ளைகள் உண்டு அம்மா அப்படின்னு குந்தி தேவியை பார்த்து சொல்லுவானா. ஆமா, 5 பேரோட 6 பேரை வந்து 6 எனக்கு சாவு நிச்சயம். உண்மைதான். கௌரவர்கள் 99 பேரோட 100 நான் சேர்ந்தா அவருக்கு ஆபத்து நிச்சயம். 100 சாவேன். ஆனா சாவத்துக்கு நான் என்னைக்கும் கலங்கியது கிடையாது. நானும் சாவுக்கு கலங்கினேன் இல்லை. தூங்கையில வாங்குகின்ற மூச்சு புலிவாய் போனாலும் போச்சு. ஆனா என்னைக்கு போனாலும் போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவன் யாரடா, போனால் போகட்டும் அப்படின்னு நாங்கல்ல. என்னுடைய மரணம் எப்படி வந்தது என்று எனக்கு தெரியும். ஆனால் நீ எதனால் என்கிட்ட இதை கேட்கிற என்பது எனக்கு தெரியும். அது எனக்கு தெரியும். நீயா வரல, தெய்வத்தின் சூழ்ச்சிகளை இவையெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் என்னைக்கும் என் பிறவி கலங்கத்தை நான் இறந்த பிறகு என் தாயே நீதான் அதை தீர்த்து வைக்க வேண்டும் என்று நான் பெற்ற மகனை கர்ணா அப்படின்ற உலகத்துக்கு தெரியும்படி அறைகூறி என்னை அழைக்க வேண்டும். நான் ஒரு அனாதை அல்ல, என் மகன் கர்ணன் அப்படின்னு இவருடைய பிறவி கழகத்தை தீர்க்க வேண்டும் தாயே அப்படி பெற்ற தாய்கிட்ட கேட்டான் கர்ணன். அதனால மகாபாரதத்துல எத்தனை பேர் இருந்தாலும் கர்ணனுக்கு அந்த சிறப்பு. அதனால இந்த எங்க அப்பா பிரம்மா பிரம்மாண்டமான. ஆமா, ஐயோ ஜாலி அக்கா மகனே இந்து அடவுங்க தந்து அடவுங்க பொந்து உனக்கு இந்து. ஆமா, எங்க அப்பா பிரம்மா
குத்து வீரப்பேன். எங்க அம்மா கலைவாணி. களவாணி பையன். கலைவாணிடா. கலைவாணி தானே. மகாலட்சுமி. எங்க மாமா ஆடியது அம்பலத்திலே. நான் ஆடுற சம்பளத்துல. நாளை காலைல காசு கொடுக்குறீங்களா பாத்து. எப்பா என்ன செஞ்சாலும் சரி ஊருக்காரங்க தனியா நான் வந்த 4000 ரூபாய் சம்பளம் சொல்லிட்டாங்க தண்டராஜு கிட்டே. யாரியா நீ இரும்புறதுன்னு தெரியல நாடகத்தை நிப்பாட்டி போடாத ஐயா. இப்படிதான் இருமி அன்னைக்கு ஒரு ஆளு வண்டி ஷெட்டுக்கு போயிருச்சு. ஏன் வண்டி செயல்படுக்கல கடைசி. ஆமா வேற என்ன சொல்றீங்க. ஆனா உண்மையிலே சொல்றேன் அவள் வருவாள் அவள் வருவாள் அவள் வருவாள் அவள் இடது கண்ணை வைத்து அவள் ஆடி வருவாளா பாடி வருவாளா? இந்த கூட்டால் வருவாள். பாடி வருவாளா? பாடிய கொண்டாந்து ஓட்ட தருவாள். பாட்டு பாடி வருவாளா? எது சொன்னாலும் சிரிப்பு போலீஸ் மாதிரி தெரியும். வர சொல்லுங்க. இல்ல அவங்க சிரிக்கிறாங்க தாங்க முடியாது. என்ன பண்ண முடியும். என்ன இப்ப கல்யாண விஷயம் சாப்பாடுலாம் ரெடியா இருக்கா? என்ன பட்டுக்கூட எல்லாம் எடுத்துருந்துருக்கல. நான் இதை எடுக்க மாட்டேன். என்ன பண்ணிருக்க எனக்கு தான் வந்து
நன்றி. கைத்தட்டி அன்புள்ளங்களுக்கு நன்றி. எதற்காக அழைத்தீர்கள்? ஆனா உன் பாட்டுக்கு தான் கை தட்டுறாங்க. நான் இன்னும் அனுபவிச்சு பாடல ஓடும். ஏன் நீங்க தான் பாடினீங்களே சுவாமி. நாரத மகரிஷியை நடன மங்கையாகிய நான் ஸ்ரீ டிடி சங்கரா சுவாமிகள் இடது கையினால் எழுதிய திருப்பாடல் மூலம் வரவேற்கப்படுவார். அருமை அருமை. சொல்றியா சாமி, சொல்றியா சொல்றியா சாமி, சொல்றியா ஐயா சாமி, நாரத சாமி, ஐயா சாமி, நாரத சாமி, அடிக்கிது குளிரு. ஐயோ அவன் என்ன சாமி தெருப்போமாண்ணா. சாமி கருப்பு ஆகல எல்லாம் இப்ப ஏற்குமான சுவாமி நடுங்குகிறார். சோதனை எல்லாம் நிறைய நான் பார்த்தவன். நீங்கள் பார்த்தவர். ராமதுராருடைய தவம் கிடைத்தது எதனால்? அத்த சாவத்தினால் தான். இந்த காலத்துக்கு நாள்ல யாருக்கு சுவாமி அவள் காலை தூக்கினாள். நான் தூக்கவா? எந்திரிங்க மாமா. அது இனிமே செத்து போன பாம்பு. செத்து போனன்னு சொல்லாத. சுவாமி ஒரு மணி நேரமாக நன்றாக பாடுங்க. காதுக்கு இனிமையாக இருந்தது. சற்று பால் இருந்துங்கள். வாழ்க. அதான் உலகத்தில் தமிழ் பால் ஒன்றை உண்டால் சாமி தமிழுக்கு பெருமை வரும். தாய் உலகத்திலே கலப்படம் இல்லாத ஒரு பால் தாய்ப்பால் ஒன்றுதான். அதனால்தான் தாய்ப்பால் கொடுத்தாள் பராசக்தி. ஆமா. யாருக்கு யாருக்கு கொடுத்தான்னு தமிழ்பால் கொடுத்தாள். யாரு? தமிழ் அன்னை. உண்மைதாங்க. ஆனா இறைக்க சுரப்பது மலர்கேணி, கறக்க சுரப்பது சீம்பால், ஆவின்பால், அறுக்க சுரப்பது தென்னம்பாளை, சுகிர்க்க சுரப்பது அந்த பால். அந்த தமிழ்பால் படைத்த ஈஸ்வரி இந்த பெண்ணை பார்க்கலாமா?